தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். 2 முக்கியமான செய்திகள் இன்னைக்கு உங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமான முடிவும் கூட. அது நானும் எடுத்திருக்க ஒரு முக்கியமான முடிவை நான் உங்ககிட்ட பகிர்றதுக்காக வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முடிவு எடுக்கிறது மூலமாக அந்த அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதில் செயலாற்றுறது மூலமாக நம்ம ஒருத்தர் 2 பேர் கிடையாது, தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறக்கூடிய ஒரு முடிவு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். விரிவாக பேசலாம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு நடந்துச்சுல்ல, அதை நம்ம பேசிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே போயிடலாம். 2024 வருஷத்தில் ஜூன் மாதம் நினைக்கிறேன், இரவு ஒரு கரெக்டாக 7 மணிக்கு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு நடக்குது. அந்த துயரம் நடந்தேறுது. கிட்டத்தட்ட 24 பேரை ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வரைக்கும் தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பல சஸ்பெக்ட்ஸ் இருந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு ஒரு நபரை என்கவுண்டரும் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25-26ன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி நபர்கள் சஸ்பெக்ட்ஸாக விசாரணை கைதிகளாக இருக்காங்க. அப்படிங்கிறது விசாரணை போயிட்டுருக்கு. இன்னும் அந்த வழக்கு முடிவடையலை. அந்த விசாரணை போயிட்டே தான் இருக்குது. ஸோ மேஜராக இதில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும் சரி, சவுக் சங்கர் அவர்கள் சார்பாகவும் சரி, மெயினாக இவங்க 2 பேரும் சரி, தொடர்ந்து மெயினாக பொற்கொடி அவர்களை தாண்டி தொடர்ந்து நம்ம சோஷியல் மீடியா தளங்களில் பார்க்கக்கூடிய நபரான சவுக் சங்கர் அவர்கள் முன்வைக்கிற ஒரு விஷயமும் கூட, பொற்கொடி அவர்கள் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட என்னென்னா, இதில் இந்த 27, 28, 29 கைதிகளை இவங்க அரெஸ்ட் பண்ணாலும், விசாரணை பண்ணாலும், இதில் முக்கிய கைதிகள் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை, கைதே பண்ணலை, விசாரணையே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. மெயினாக திரு சவுக் சங்கர் அவர்கள், அதை தாண்டி பொற்கொடி அவர்கள், அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால அவங்களும் அந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. இதில் யாரையுமே கைது பண்ண, முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணலை அப்படின்னு. சரி, அந்த முக்கிய குற்றவாளிகள் யாருங்கிறத பார்க்கும்போது முதல் ஆளாக யாரை சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர் செல்வபிருந்தை அவர்களையும் சொல்கிறாங்க. இன்னொருத்தரை யாரை சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட அறநிலைத்துறையோட அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ சேகர் பாபு அவர்களையும் சொல்கிறாங்க. இது ஒரு சந்தேகத்தின் மடியில் நம்மளுக்கு சந்தேக பார்வையாக இருக்கலாம், சஸ்பெக்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இவங்களும் காரணம், இவங்களையும் விசாரிக்கணும், இவங்களையும் விசாரித்து கரெக்டான விதத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சுன்னா இவங்களும் சிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாணியில் தான் அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த விசாரணைக்கு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பெருந்தலைகள் கைதாகுவாங்க, பெருந்தலைகளோட தலைகள் உருளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பொற்கொடி அவர்கள் தொடர்ந்து பல நாட்களாக பேசிகிட்டு இருக்காங்க, சவுக் சங்கர் அவர்கள் உட்பட. ஸோ இன்றைக்கி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகரில் போட்டி போடுறதுக்கு வந்திருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அவங்கக்கிட்ட ஒரு கைகோர்த்து கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வழக்குங்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வயசு குழந்தை, பொம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறேன், பொற்கொடி அவங்களுக்கு, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கு. இந்த 2 வயசு குழந்தைய சுமந்துட்டு இன்றைக்கி மக்கள்கிட்ட வீதியாக எல்லாருக்கிட்டையும் எப்படி நிற்கிறாங்க தெரியுமா? வேறு எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா என் கணவருக்கு நியாயத்தை நான் தேடிப்பேன், கணவரோட நியாயத்தை நான் திருப்பி பெற முடியும். அதுக்கான காரணம் என்னென்னா, அதிகாரத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால அதிகார வர்க்கம் டோட்டலாக ஒடுக்குறாங்க. ஒரு பிஎஸ்பி என்ற கட்சியோட மாநில தலைவருக்கே இன்றைக்கி இந்த நிலைமைனா, நாளைக்கு யாருக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் பேசக்கூடிய ஆஃப்டரால் நம்மளுக்கு பேக்ரவுண்டே இல்லாத நம்மளை மாதிரிப்பட்ட எத்தனையோ நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நாட்டில் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பல வழக்கறிஞர்களையும் பல சங்கங்கள், அதை தாண்டி அட்வொகேட்ஸ், இந்த இவங்கெல்லாம் டோட்டலாக மிகப்பெரிய லெவலில் யங்ஸ்டர்ஸை உருவாக்கி ஒரு 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 பேர் இயக்கமாக கட்டி காத்தவர் யாருன்னா, உருவாக்குனவர் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இப்பேற்பட்ட நபருக்கே இந்த நிலைமை, இப்பேற்பட்ட நபருக்கு இந்த நிலைமை உருவானதுக்கப்புறமாகவும் குற்றவாளிகளை கைது பண்ணலை, சரியான நபர்கள் குற்றவாளிகளை கைது பண்ணலை என்ற குற்றச்சாட்டு எழும்போது, ஸோ அதில் அதிகார வர்க்கம் என்ன மாதிரி ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க அந்த கேள்வி எழுப்புகிற ஒரே காரணத்தினால தான் மக்கள்கிட்ட உங்ககிட்ட நிற்கிறாங்க, கையேந்தி நிற்கிறாங்க. அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, நான் அந்த பவரில் உட்காந்துட்டேன்னா என் கணவருக்கான நியாயத்தையும் நீதியும் பெற்றுத்தருவேன். மக்களாகிய உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அனைத்து சேவைகளையும், அனைத்து விஷயங்களையும் நான் சரியான முறையில் செய்வேன் என்ற ஒரே வாக்குறுதியுடன் மக்களாகிய உங்ககிட்ட உங்கள் வீடு தேடி வந்திருக்காங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இவ்வளோ இப்பேற்பட்ட நபரையே கொன்ன இந்த ஆட்சியில், கொலை சம்பவம் நடந்த இந்த திமுக ஆட்சியில் நாளைக்கு யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட நபர்களை நீங்கள் ஆதரவு அளிக்கணும். இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் வெற்றி வாக்களித்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அக்காவா, அம்மாவா, தங்கையாக நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா குரல் எழுப்புறதுக்கு 4 பேர் வருவாங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு.
முதல்வர் அவர்களுடைய தொகுதி இருக்குல்ல, கொளத்தூர் தொகுதி, அந்த கொளத்தூர் தொகுதியில் போட்டி போட போகிறோம். லைக் என்னென்னா, லைக் வந்து உனக்கு 24 வயசு தான் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். 24 வயசில் வந்து போட்டியே போட முடியாது. 25 என்கிற ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது. ஸோ 25 என்ற அந்த ஏஜ் கேட்டகரியில் வந்தால் தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஒருத்தரால் போட்டியை போட முடியும். இதில் நான் வந்து போட்டி போட போகிறது கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, தமிழ் தேசியத்தோட தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார். தமிழ் தேசியம் சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லை, இது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு கொள்கை. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், நமக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரம் வேணும், நம்மளுக்கானதை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம் என்ற ஒட்டுமொத்த தளத்துக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய நபர் யார் தெரியுமா? கலியபெருமாள் அவர்கள். இந்த கலியபெருமாள் அவர்களை தான் சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, பல தமிழ் தேசியத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் வழி நடத்துகிறோம், நாங்கள் தான் தமிழ் தேசியத்துக்கான தலைவர் தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே இவரை பயன்படுத்திட்டு தான் இன்றைக்கி உள்ளே வந்திருக்காங்க. இந்த நபரோட நேரடி வாரிசான, அதாவது இவரோட மகனுடைய பொண்ணு, பேத்தி, அதாவது அவரோட பேத்தி ஊர்மிளா வள்ளுன்னு சொல்லிட்டு அவங்களோட புகைப்படத்தை போடுறேன். இவங்க தான் இன்றைக்கி கொளத்தூர் தொகுதியில் போட்டி போட போகிறாங்க. லைக் என்னென்னா, நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி கொளத்தூரில் திரு ஸ்டாலின் அவரோட தொகுதியில் கம்ப்ளீட்டாக, ஏன்னா காரணம் என்னென்னா, இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவங்களோட அம்மா வந்து யாருன்னா, லைக் வந்து அதான் கலியபெருமாளுடைய லைக் மகனோட மனைவி. இதே கருணாநிதி அவருடைய ஆட்சியில் அவருக்கு எதிராக போட்டி போட்டாங்க. இது வந்து சாதாரண வரலாறுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 12 வருஷமாக கருணாநிதி அவர்கள் லைக் வந்து கண்ணில் எண்ணெய் ஊற்றி காத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி புலவர் அவருடைய குடும்பத்தையே புலவர் கலியபெருமாள்னு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். என்ன விஷயம்னா, விடுதலை படம் பார்த்துருக்கீங்களா? லைக் வந்து விஜய் சேதுபதி அவர்களால் நடிக்கப்பட்ட படம். அந்த விடுதலை படத்தில் வாத்தியாருன்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் வரும். லைக் வந்து அந்த விஜய் சேதுபதி அவர்களே அந்த வாத்தியாராக நடிச்சிருப்பார், லைக் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அந்த ஒட்டுமொத்த கதாபாத்திரமும் யாரோட கதைனா, கலியபெருமாள் அவருடைய கதை. நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராளி, அப்பேற்பட்ட ஒரு போராளியை ஒடுக்கணும், இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கருவறுத்தே ஆகணும், தமிழ்நாட்டில் இவங்களை வளரவே கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒருத்தர் வராரா, தூக்கு, மக்களுக்கு ஏதாச்சும் பணியாற்றணும், நல்லது பண்ணணும்னு ஒருத்தர் வராரா, அவனை சிறையில் போடு, அவனை தூக்கில் போடு, அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு முக்கியமாக அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணவர் யார் தெரியுமா? கருணாநிதி அவர்கள். அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் புலவர் கலியபெருமாள் அவர்களையும் அவரோட மகன் வள்ளுவன் அவர்களையும் ஒட்டுமொத்தமாக தூக்கு தண்டனை கொடுத்து பிற நபர்களுக்கு எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே வச்சாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க, தூக்கு தண்டனை கைதியாக உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறமா லைக் வந்து ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வந்து அந்த வழக்கை வாதாடி ஒட்டு மொத்தமாக உடச்சி அவங்கள வெளில எடுத்தாங்க. லைக் அந்த அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசாக வந்த நபர் தான் இன்றைக்கி ஊர்மிளா வள்ளுவன் அவர்கள். யாருன்னா கலியபெருமாள் அவருடைய மகனுடைய பொண்ணு, அவரோட பேத்தி. இப்பேற்பட்ட ஒடுக்குமுறைக்கு அப்புறமாவும் நம்ம மக்களுக்காக நம்ம வரணும், களமாற்றணும். லைக் வந்து நம்ம எந்த தொகுதியில் நிற்கிறோமோ இல்லையோ, எங்கே அடித்தா மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது பிறக்கும், எந்த பொம்மையை நம்ம அகற்றணும்னா தமிழக அரசியலேருந்து இந்த பொம்மையை நம்ம அகற்றிட்டோன்னா தமிழ்நாட்டுக்கே விடிவு காலம் பிறந்துடும் அப்படிங்கிற ஒரே நோக்குடன் இன்றைக்கி வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து கால் எடுத்து வைக்க போகிறோம். லைக் வந்து அவங்களோட தலைமையில் நாங்கள் எல்லாருமே பணியாற்ற போகிறோம். லைக் வந்து கேம்பெயினையும் பண்ண போகிறோம். அதுக்கு மக்கள் நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும். காரணம் என்னென்னா, கொளத்தூர் என்கிறது ஸ்டாலின் அவருடைய கோட்டை, திமுகவோட கோட்டை. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய ஒரு ஹப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதை உடைக்கிறதுக்கு ஒரு போராளி ஒருத்தங்க வராங்க, தமிழ் தேசிய போராளி. மக்கள் எல்லாரும் தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பிற மக்களாக இருந்தாலும் சரி, கொளத்தூர் தொகுதியை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, கேம்பெயினுக்காக நாங்கள் வரோம், பிரச்சாரத்துக்காக நாங்கள் வரோம். நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் யாருன்னா, லைக் திருவிக நகர் மக்களுக்காக நான் சொல்லியிருந்தேன், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தயவு செஞ்சு உங்களோட வாக்குகளை நீதி நியாயம் நிலைநாட்டுறதுக்காக கொஞ்சம் வாக்களிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவலில் பொம்மையாக செயல்பட்டு இருக்க ஒரு நபரை அகற்றணுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு விடிவு காலம் பிறந்துடும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய லெவலில் ஒரு முடிவை எடுத்திருக்கும். இந்த இந்த அது சொல்லுவாங்கல்ல, இந்த கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறது, இது மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹை வால்டேஜ் கரண்ட் தான். பட் இருந்தாலும் அந்த சுவிட்ச் எங்கே இருக்குது தெரியுமா?
உங்களோட ஒரு ஓட்டில். இந்த ஒரு ஓட்டை நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், ஒட்டுமொத்தமாக தலையெழுத்தாக மாறிடும். தலையெழுத்தே மாறிடும். அந்த தலையெழுத்தை மாற்றுறதுக்காக வர்ற திங்கட்கிழமையிலேருந்து கொளத்தூர் தொகுதிக்குள்ளே, கொளத்தூர் தொகுதி மக்களோட ஒவ்வொரு இல்லத்துக்கும் நாங்கள் தேடி வரோம். உங்களோட பொண்ணான ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இது உங்கள் தொகுதிக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது. இந்த காயை நம்ம அடித்தோன்னு வைங்களேன், தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வீட்டுக்கும் அடுப்பெரியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் திமுக கட்சிக்காரங்களே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த குடும்பத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம்ப்பா. நம்ம வந்து ஏன்னா ஒருத்தங்க மெயின் தலையை அடித்தோன்னு வைங்களேன், ஐ மீன் வந்து அடித்தோன்னா நான் சொல்கிறது வந்து தோற்கடிச்சோன்னு வைங்களேன், ஒட்டுமொத்தமாக கூடாரம் சரிஞ்சிடும். லைக் அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் மக்கள் செல்வாக்காக நம்ம வந்து லைக் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டோன்னா, மக்கள்கிட்ட போய் ஆதரவு கேட்டோன்னா கண்டிப்பாக மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எப்பேற்பட்ட கோட்டையாக இருந்தாலும் சரி, அந்த கோட்டையை ஒரு ஒரு சுத்தியல் கொண்டு நம்ம அடித்து ஒட்டுமொத்தமாக உடைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு சின்ன சுத்தியலாக, ஒரு சின்ன ஒரு கருவியாக நாங்கள் வரோம். மக்கள் உங்களோட ஆதரவை, பொன்னான ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்பி களமிறங்குறோம். இது உங்களுக்கானது மட்டும் கிடையாது, நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு முடிவு. உங்களோட ஆதரவை பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நாங்கள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஊர்மிள வள்ளுவன் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, தமிழ் தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.